செப்டம்பர் 16 வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீரா மாறனுடைய கையை பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வலது காலை எடுத்து வச்சு உள்ள வர்றாங்க. அப்பதான் ராமச்சந்திரன் குறுக்க வந்து தடுத்து நிறுத்துறாங்க. தயவு செஞ்சு இங்கே நில்லுமா வீரா, இந்த உதவாக்கார கையை பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வரிய, நீனும் ஒரு உதவாக்காரன்னு பேர் எடுக்கிறதுக்காகவா நான் உன்னைய இந்த வீட்டோட மருமகளை ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இவனோட பொண்டாட்டியா இந்த வீட்டுக்குள்ள நீ மருமகளா வரணும்னு நான் ஒரு நாள் கூட ஆசைப்படவே இல்லை. இவனை எதுக்கடா பிள்ளையா பெத்தவனு நான் நிறைய டைம் வருத்தப்பட்டிருக்கிறேன். ஆனா நீ இவன் கையை பிடிச்சிக்கிட்டு வாழணும்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வரியே, உன்னைய நான் எப்படி என் மருமகளா ஏத்துக்கிறது? நீ ரொம்ப தப்பு பண்ற வீரா அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து சொல்றாங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? உனக்கு தான் நாங்க வேற கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்குள்ளேயே இவனோட கையை பிடிச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ள மருமகன்னு சொல்லிட்டு உள்ள நுழைகிறியே, நீ என்ன வீரா பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கண்மணி வந்து ரொம்ப கோவமா கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீ எதுவும் பேசாத கண்மணி, நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது. என்னென்ன பண்ணணும்னு நான் முடிவெடுத்து தான் இந்த வீட்டுக்குள்ள நான் வந்திருக்கிறேன். என்னோட வாழ்க்கையில என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ எதுவும் பேசாத, நான் எல்லாமே தெரிஞ்சுதான் வந்திருக்கிறேன் அப்படின்னு கண்மணியை பார்த்து சாடப்பாடியா பேசுறாங்க. அதை பார்த்துட்டு வள்ளி, எல்லாமே தெரிஞ்சுதான் உன் தங்கச்சி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறா, உன்னை நீ சும்மா விட போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. நீ என்ன சொன்னாலும் சரி வீரா, நான் இந்த வீட்டுக்குள்ள உன்னைய மருமகளை ஏத்துக்கவே முடியாது. அதையும் மீறி இவகிட்ட யாராவது பேசுனீங்கன்னா என்னோட யாருமே பேசிக்க கூடாது அப்படின்னு வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு ராமச்சந்திரன் அங்கிருந்து போயிடுறாங்க. ஆனா வள்ளி, யார் எப்படி பேசுனா என்ன, கொஞ்ச நாளில் என் அண்ணன் மனசு மாறிடும், அதுக்கப்புறமா உன்னைய இந்த வீட்டோட செல்ல மருமகளை ஆக்கிக்குவாரு, நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி வீராவையும் மாறனையும் பூஜாரிக்கு கூட்டிட்டு போய் விளக்கெல்லாம் ஏற்றி ஆசீர்வாதம்லாம் பண்றாங்க. அப்ப ராமச்சந்திரன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு கார்த்தி வந்து பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. வீட்டுல இருக்கிற யாருமே வீரா மாறன் இவங்க ரெண்டுக்கும் பேர்த்து கூடயுமே சரியாவே பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா வள்ளி மட்டும்தான் வீராவை விட்டு கொடுக்காம எல்லா இடத்துலையுமே வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, நீங்க 2 பேரையுமே ரூம்குள்ள போங்க, நான் மற்ற ஏற்பாடெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் மாறனுக்கு சந்தேகம் வருது. நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? நீ மாறுறதுல கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லையே. என் அத்தை வந்து எவ்வளோ தூரம் பேசிச்சு, அப்போல்லாம் மனசு மாறலை. நானே எதுவுமே வந்து மனசு மாறுற அளவுக்கு பண்ணலை. அப்படி இருக்கும்போது நீ எப்படி மனசு மாதிரி இப்போ என் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நீ வெளியே சிரிச்சு சிரிச்சு பேசுன, இவனோட தான் நான் வாழ போகிறேன்னா சொல்லிட்டு இருந்தேன், இப்போ ரூமுக்குள்ளே வந்த உடனே முறைச்சு முறைச்சு பார்க்குற அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க வீராவுக்கு மாறன்.